friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். silk thread எடுத்துர்க்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்துர்க்கேன். நம்ம செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் நெக்கோட அவுட்லைன்ல. சிங்கிள் thread வந்து நம்ம டபுளா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். லைன் மார்க் பண்ணிருக்கதுலயே வர்றத மாதிரி போடுங்க. செயின் ஸ்டிட்ச் வந்து நம்ம ரெண்டு லைன் போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு திரும்ப அதை ஒட்டிலுமே இன்னொரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். கட் பீட் போட்டுக்கலாம். 6 பீட் எடுத்திருக்கேன். நீடில் உள்ளே போட்டுட்டு திரும்ப நம்ம 3 பீட் இடையில நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 6 பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 6 பீடாக எடுத்து போட்டுக்கலாம். 6 பீட் போட்டுட்டு 3 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துட்டு திரும்ப பீட்ஸ்குள்ளே ஹோலில் வந்து கொண்டு வந்துடணும். அடுத்தது வந்து கட் பீட் போட்டுட்டு நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச்சு. பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்பவும் இந்த மாதிரி நம்ம நிறைய பீட் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் கட் பீட் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரைஸ் பீட் போட்டுக்கலாம். அடுத்த லைனு இப்போ இதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம 2 பீடுக்கு இடையில கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடுறது ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக போட்டுக்கணும். போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தனியாக வராமல் இருக்கும். ரைஸ் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம கட் பீட் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இதில் இருந்து ஒரு 3/4 இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளாத்தோட ஒட்டுற அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை சுற்றிலும் நம்ம பீட் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சுற்றிலும் ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். 6 பீட் எடுத்திருக்கேன். போட்டுட்டு நம்ம பீட்ஸ் எடுத்தாலே அது பக்கத்தில் நீடில் உள்ளே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட் போட்டுட்டு அப்புறம் இதில் வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து 1/4 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று கட் பண்ணியிருக்க அதே மாதிரிக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறப்போ பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸில் வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போடணும். எல்லாமே ஒரே அளவு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதில் வந்து நம்ம 6 லைன் போட்டிருக்கோம், அதே மாதிரி தான் இதுலேயும் போடணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும். நீடில் வந்து நம்ம வெளிப்பக்கத்துலேருந்து எடுத்திருக்கோம். எல்லா லைனில் போடுறப்பவும் வெளிப்பக்கத்துலேருந்து தான் நீடில் எடுக்கணும், உள் பக்கத்துலேருந்து எடுக்காதீங்க. போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து இதில் ரைஸ் பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம். நம்ம இதில் 6 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேயும் அப்படி தான் போட்டிருக்கோம், அதே மாதிரி இதுலேயும் போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு எல்லாம் ஒன்று போல் இருக்கும். நம்ம பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்டென்ஸ் எடுத்திருக்கேன். பீட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 10, த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 5. அப்புறம் சீக்வென்ஸ் வந்து கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். ஒரு சுற்றி சுற்றிட்டு நீடில் வந்து உள்ளே இறக்கிடலாம். அப்புறம் இதில் வந்து நம்ம ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். பீடு எடுத்துட்டு எடுத்ததுக்கு பக்கத்தில் நீடில் உள்ளே போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து சின்னதாக ஒரு வளைவு போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம சுகர் பீடும் ஆன்டிக் பீடும் போடணும். இப்போ இதில் ஒரு ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நம்ம இது போட்டுட்டு இதுக்கு அடுத்தாக்கில் வந்து 1.5 இன்ச் பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் வந்து கரெக்டாக 1.5 இன்ச் தள்ளி நம்ம அடுத்தது போட்டிருக்கோம். அதே மாதிரி இதிலேருந்து 1.5 இன்ச் தள்ளி திரும்ப ஒன்று
இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி பாருங்கள், எல்லாமே ஈவனாக இருக்குது. ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒன்று போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது 1.5 இன்ச்சு தள்ளி, அந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸ்லீவுக்கும் சேம் பார்டர் லைன் தான் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.